விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் ஸ்வீட் கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாமே செய்வோம் இல்லையா? அதில் ஸ்வீட் கொழுக்கட்டை மட்டும் ரொம்ப சீக்கிரமாகவே தீந்துரும். எப்படி பார்த்தாலும் இந்த கார கொழுக்கட்டை அடுத்த நாள் காலையில் வரைக்கும் மிச்சமாக இருக்கும் இல்லையா? அதை அப்படியே சூடு பண்ணி கொடுத்தாலும் எல்லாரும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதை ஒரு சூப்பரான ரெசிபியாக மாற்றிட்டு கொடுத்து பாருங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு கொழுக்கட்டையை பிச்சுட்டு ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுந்து பருப்பு, பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இதில் பொடிச்சு வச்ச கொழுக்கட்டை பொடியும் சேர்த்துட்டு நல்லா சூடு வர இலக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் மல்லி இலையும் தூவிட்டு இது எல்லாருக்கும் சாப்பிட கொடுத்து பாருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே இந்த மாதிரி சூப்பரான ரெசிபிஸுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி குக்கிங்.